පොලිසිය ව්‍යුහාත්මක වශයෙන් වෙනස්කම් රාශියකට භාජනය போலீஸ் துறையில் பல கட்டமைப்பு மாற்றங்களை ஏற்படுத்தும் அதேவேளை அவர்களுக்கான பல வசதிகளை மேம்படுத்துவதும் அவசியமாகும். வெறுமனே பௌதீக வசதிகளை மேம்படுத்துவதன் மூலம் மாத்திரமன்றி அவர்களது செயற்திறனை மேம்படுத்துவதற்கும் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக அவர்களுக்கு பயிற்சிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ரீதியில் பதவி உயர்வுகள் தொடர்பாக தொடர்ந்தும் சில பிரச்சினைகள் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளன. இந்த ஆண்டும் வெற்றிடங்களுக்கான பதவி உயர்வுகளை வழங்க நாங்கள் முயற்சிக்கின்றோம். அதேபோல சுமார் 40,000 வெற்றிடங்கள் உள்ளமை தற்போது போலீஸ் சேவை எதிர்கொள்ளும் மிக முக்கிய பிரச்சனையாகும். குறிப்பாக சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தில் உள்ள 10,000 பேரை போலீஸ் சேவையில் உள்ளிருக்கும் பணி இடம்பெறுகின்றது. இதற்கு மேலதிகமாக 10,000 பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளன. இதன் மூலம் மனிதவளம் தொடர்பில் போலீஸ் திணைக்களத்திற்கு தேவையான மனித வளங்களை வழங்குவதும் ஏற்கனவே உள்ள மனித வளங்களை சிறப்பாக நிர்வகிப்பதும் அவசியமாகும். மனித வளத்தை நாம் எவ்வளவு அதிகரித்தாலும் பயனில்லை. செயற்றிறனை அதிகரிக்க வேண்டும். சிறந்த போலீஸ் அதிகாரிகளை உருவாக்குவதே எங்கள் நோக்கமாக காணப்படுகின்றது. இதுவரை குற்றங்களை கட்டுப்படுத்துவதில் நாங்கள் விசேட கவனம் செலுத்தி வருகின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். பொதுமக்கள் ஒருங்கிணைப்பை மேம்படுத்தும் அதே வேளையில் குற்றக்கட்டுப்பாடும் மற்றொரு தனித்துவமான அம்சமாகும். நாடு முழுவதும் போதைப்பொருள் ஒரு பேரழிவாக நாடுளாவிய ரீதியில் வரும் நேரத்தில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதற்கு பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதற்காக ஏராளமான போலீஸ் அதிகாரிகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முழு போலீஸ் சேவையினையும் எடுத்துக்கொண்டால் அவர்களின் பங்களிப்பு நாளுக்கு நாள் வளர்ச்சியடைகின்றது, இல்லையெனில் விரிவடைகின்றது. திட்டமிட்ட குற்ற செயல்களை கட்டுப்படுத்துவதற்கான சட்டம் மூலம் வரைவு செய்யப்பட்டு அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அடுத்த 2 வாரங்களுக்குள் அமைச்சரவைக்கும் அடுத்த 2 வாரங்களுக்குள் பாராளுமன்றத்திற்கும் சமர்ப்பித்து அதனை நிறைவேற்றுவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட விடயங்களைப் போல போலீசாருக்கு சட்டங்கள், விதிமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் திருத்தங்கள் அவசியம். விசேடமாக அவை அனைத்தையும் ஒவ்வொன்றாக போலீசாருக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு எங்கள் போலீஸ் மா அதிபர் நேரடி தலையீட்டினையும் தலைமைத்துவத்தினையும் வழங்குகின்றார். ඍජු දායකත්වයක් මැදිහත්වීමක් නායකත්වයක් පොලිසියට ලබා දෙනවා.